இப்போ இந்த இவாலுவேஷன் சிஸ்டமில் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸில் இவாலுவேஷன் இம்ப்ளைஸ் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் omits தி கேஷுவல் கண்ட்ரோல்ட் அப்சர்வேஷன் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. In an ideal situation, the teaching learning process on the one hand and the evaluation procedure on the other hand go together. It is certainly a wrong belief that the evaluation procedure follows teaching learning progress. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவாலுவேஷன் ப்ரொசீஜருக்கு அப்புறம் தான் வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் சொல்கிறாங்க. அது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் போகணும், அப்புறம் தான் இவாலுவேஷன் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரியல் லைஃப்பில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு அதில் பாஸ் பண்ணால் தான் ஸ்கூலில் சேர்த்துப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க குழந்தை சேரணும், அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த குழந்தை படிக்கணும், அந்த படிக்கிற ப்ராசஸ் முடியணும், அந்த குழந்தைக்கு ரிவிஷன் கொடுக்கணும், அந்த குழந்தை வந்து என்ன பண்ணணும், ஃபைனலாக டெஸ்ட் வச்சு அந்த குழந்தை எவ்வளோ மார்க் எடுக்குதுன்னு பார்க்குறது தான் வந்து இட்ஸ் பெஸ்ட் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் த கான்க்ரூவன்ஸ் பிட்வீன் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். Fourth point, evaluation emphasizes the broad personality changes and major objectives of an educational programming. Therefore, it includes not only subject matter achievements but also attitudes, interests and ideals, way of thinking, work habits and personal and social adaptability. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதோட ஈடுபாடு நிறைய பேர் ஜிம்முக்குமே போவாங்க. அது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாகவே போவாங்க. அவங்கள யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. பட் ஃபிசிக்கலாக அவங்க ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கான ப்ராக்ரெஸ் ஜிம் போக முடியாதவங்க ஒர்க் அவுட் வித் நேச்சர் வித் ஒர்க் அவுட்டே பண்ணுவாங்க. ஸோ ஓடுறது, ஒரு என்ன சொல்கிறது, மரத்தை பிடிச்சி தொங்குறது. அப்புறம் பார்த்திங்கன்னா லைக் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த காலேஜஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது நடுவில் அந்த செல்ஃப் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி நிறைய பேர் பார்ப்போம், அந்த ஷெல்ஃபெல்லாம் இருந்தால் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. நம்மளாம் திட்டுவோம், பட் இட்ஸ் வெரி குட் திங் யூனோ. கீழே விழுகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அது என்னென்னா அதை தான் வந்து நான் பாரை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுறது, லைக் ஸ்ட்ரெச் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்டைம்ஸ் பீப்புள் வில் பி வெரி ஆக்டிவ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க கற்றுக்குறாங்க, நிறைய இன்ஸ்பயர் ஆவாங்க. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்தாலும் சரி, அவங்க பார்க்குற எல்லாத்துலேயுமே அவங்க மோட்டிவேட் ஆங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சிக்க முடியும். ப்ளஸ் அதில் அவங்க பெஸ்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அண்ட் அவங்களுடைய ஒர்க் ஹேபிட்ஸ் மாறும். ஸோ அவங்க ஃபிசிக்கலாக ஏதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஃபிட்னஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிட்றதா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ரொம்ப எல்லாத்துலேயுமே ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் கோஸ் டு அந்த ஹேபிட்டே கம்ப்ளீட்டாக மாறும். மார்னிங் எந்திரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஒர்க் போகிறது, ஆனால் கரெக்டாக தே வில் டூ தேர் ஓன் அந்த ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து தே வில் பி இன் அ பொசிஷன் டு எல்லாத்துக்கூடையும் கரெக்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது லைக் தே வில் பி பீரியாடிக்கலாக, தே வில் பி கண்டினியூஸாக, சிஸ்டமேட்டிக்காக, தே வில் மேக் இட் ஆஸ் அ ஹேபிட் இட் செல்ஃப்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சோஷியல் அடாப்டிலிட்டி. ஸோ இந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரியும் தே கேன் அடாப்ட். தே வில் கோ ஃபார் அ ஜாப், தே வில் கெட் சம் குட் சேலரி, பேக்கேஜ் சேலரி, தே வில் டூ தேர் லைஃப் மிராக்கல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ். ஸோ சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறது இல்லை, அதோடு சேர்த்து உலக அறிவியும் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ இவாலுவேஷன் ஆல்வேஸ் அசியூம் தட் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஹவ் ப்ரீவியஸ்லி பீன் ஐடென்டிஃபைட் அண்ட் டிஃபைன்டு. அடுத்து, this is the reason why a teacher are expected not to lose sight of educational objectives while planning and carrying out the teaching learning progress either the classroom or outside it. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க டீச்சர்ஸ் ஷுட் பி லைக் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, they should focus all around அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவாலுவேஷன் அடுத்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அக்கார்டிங்லி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷுட் பி ஆல்சோ ரெலவெண்ட் தட் அல்டிமேட்லி தே ஷுட் டைரக்ட் த பீப்புள்ஸ் டுவர்ட்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் கோல்ஸ். ஸோ கோல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும், அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் ஃபைனல் பாயிண்ட், காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராமிங் ஆஃப் evaluation involves the use of many procedures. For example, எக்ஸ்பெரிமெண்டல், லெக்சர், அனாலிட்டிகோ, சிந்தட்டிக், அப்புறம் வந்து இது எப்படி சொல்கிறது, HEURISTIC. நான் வந்து ஹிரோட்டிக்னு சொல்கிறேன், நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட் வெரைட்டி ஆஃப் டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏ டைப், objective type, etc. and other necessary techniques, for example sociometric controlled observation techniques, etc. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்டகரிஸ். என்ன சொல்கிறாங்க, சிஸ்டமேட்டிக் சொல்லிட்டாங்க, கண்டினியூஸ் சொல்லிட்டாங்க, டிட்டர்மினாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்,
அப்புறம் சப்ஜெக்ட் மட்டும் லைக் அச்சீவ் பண்ணுறது இல்லை, மற்றதுலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. ஃபிசிக்கல் ஒர்க், டான்ஸ், சிங்கிங் சாங்ஸ், அப்புறம் மியூசிக்கல் கிட்டார்ஸ், அது போக நிறைய விஷயம், பியானோ, அப்புறம் ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் அது தகுந்த மாதிரி தே வில் மோல்ட் தெம் செல்ஃப். எல்லாமே ஹெல்த்தியாகவே தே வில் ஷெடியூல் அக்கார்டிங்லி. அதே மாதிரி அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும், அவங்க யாருன்னு அவங்களால டிஃபைன் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து என்னென்ன கோலும் ரீச் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் எப்படிலாம் இருக்குது, இவாலுவேஷனில் என்ன மாதிரிலாம் இருக்கிற பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் எப்படிலாம் இருக்கும், என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிற விஷயத்தை நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இவாலுவேஷனில் நம்ம டாப்பிக்கில் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ஷூரிங் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ். Assessment should be provide information about the levels of understanding that students are reaching up to. Frequent feedback to learners is required so that the learners monitor their learning and actively evaluate their strategies and their current levels of understanding. ஸோ முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கணும்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்க்கு தான் ஃபஸ்ட்டு புரியணும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட் அதை வந்து இன்னும் எங்கே வந்து லைக் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், எந்த இடத்துல வந்து தே ஷுட் கான்சன்ட்ரேட் மோர், அந்த செஷனுக்கு என்ன பண்ணலாம், எப்படி படிக்கணும், இன்னும் பொறுமையாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தே வில் கம் அப். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்பேக்ஸ் வில் ஹெல்ப், அவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும், அந்த சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்குமே வந்து அவங்க என்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணலாங்கிற விஷயமும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இவாலுவேஷன் வந்து ஹெல்ப் லாட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ஷூரிங் டீச்சர் எஃபெக்டிவ்னஸ். டீச்சிங் கேன் பி எஃபெக்டிவ் இஃப் டீச்சர் ஸ்டார்ட்ஸ் பை செட்டிங் லேர்னிங் அப்ஜெக்டிவ் இன்ஸ்டெட் ஆஃப் வாட் த டீச்சர் வில் டூ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செட் பண்ணிக்கணும், எஃபெக்டிவாக என்ன மாதிரி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் மஸ்ட் அசஸ் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தீஸ் ப்ரைமரி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ரேதர் தன் தி ஆர்பிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்த தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் கிரியேட்டிங் எ குவாலிட்டி லேர்னிங் என்விரான்மெண்ட் இஸ் என்ஷூர்ட் த்ரூ இவாலுவேஷன். அதாவது லேர்னர் சென்டர்ட், நாலேஜ் சென்டர்ட்னு பிரிச்சிருக்காங்க. And we have assessment centered, we have community centered, 4 different types of என்ன சொல்கிறது கிரியேட்டிங் குவாலிட்டி லேர்னிங் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேர்னர் சென்டர்னா என்னென்னா, இட் பேஸ் அட்டென்ஷன் டு த நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ், பிலீஃப் தட் லேர்னர் பிரிங் டு தி எஜுகேஷ்னல் செட்டிங்னு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. லேர்னர் சென்டரில் சொல்லியிருக்காங்க. லேர்னர் சென்டரில் நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், பிலீஃப். இதுவே நாலேஜ் சென்டர்னு சொன்னால், டேக் சீரியஸ்லி த நீட் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் நாலேஜபிள் பை லேர்னிங் இன் வேஸ் தட் லீட் டு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நாலேஜ் கெயின் பண்ணுற விதமாக விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ லேர்னர் சென்டர்ட் பார்த்தாச்சு, நாலேஜ் சென்டர்ட் பார்த்தா. இப்போ அசஸ்மெண்ட்னா என்ன அப்படி நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம், வைப்போம், எவாலுவேட் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயம் வருதுல. இப்போ அசஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃபீட்பேக் அண்ட் ரிவிஷன் அண்ட் ஆல்சோ அபவுட் த ஃபேக்ட் தட் த அசஸ்மெண்ட் மேட்சஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் கோல்ஸ். Community centered, this refers to the several aspects of the community, including the classroom as community, school as a community, and the degree to which the student, teacher, administration feels connected to the large community of homes, business, states, nation, and even the world அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி சென்டர்டாகவும் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக் இவாலுவேஷனோட விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க.